தமிழக பெண்களை ஓசி டிக்கெட் என்று கேவலமாக பேசும் திமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒருவர் ஓசியில் பெட்ரோல் கிடைக்காத காரணத்தால் பெண் ஊழியரை மானபங்கப்படுத்தி அடித்து காயப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் இருக்கும் பெட்ரோல் பங்க் ஒன்றில் திமுக பிரமுகர் சீனு என்பவர் 2 தினங்களுக்கு முன்னர் தனது வாகனத்திற்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்ட நிலையில் அந்த பணத்தை பின்னர் தருவதாக கூறி சென்றிருக்கிறார். அதன் பிறகு நேற்று மீண்டும் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்படி கூற அங்கு வேலை பார்க்கும் பெண் ஊழியர் புஷ்பா ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 100 ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டிருக்கிறார். பெட்ரோல் போட்ட காசை கேட்டதுக்காக என்னை தகாத நாள் வார்த்தையில பேசினார். அது பேசினதுக்கு அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறேன், எப்படி சொல்லுவேன்ட்டு என்னை சட்டை இழுத்து போட்டு அடிச்சு என் பட்டனெல்லாம் பிச்சு வச்சிருக்கிறேன். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த சீனு பொது இடத்தில் பெண் ஊழியரை அடித்ததோடு சட்டையை பிடித்து கிழித்து கன்னத்தில் அறைந்து தாக்கியிருக்கிறார். மேலும் தகாத வார்த்தைகளால் கேவலமாக பேசியிருக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. புஷ்பா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சீனு அரசியல் பிரமுகர் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்பது நாடறிந்த உண்மை. எதுக்காக மாடிச்சாங்க? அவங்க பெட்ரோல் போட்ட காசை கேட்டதுக்காக என்னை தகாத நாள் வார்த்தையில பேசினார். அது பேசினதுக்கு அப்புறம் நான் மேனேஜர்கிட்ட சொல்ல போறேன், எப்படி சொல்லுவேன்ட்டு என்னை சட்டை இழுத்து போட்டு அடிச்சு என் பட்டனெல்லாம் பிச்சு வச்சிருக்கிறேன். நான் எனக்கு காது வலி தாங்க முடியல, காதுல அடிச்சிருக்கிறாரு. எனக்கு இன்னும் தலைலாம் நீங்க டாக்டர் கிட்ட போனீங்களா? டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம். ஜிஹெச்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த ரிப்போர்ட்டும் எங்க கையில இருக்கு.